எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதனோட கனெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மைக்கை வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ ஹாய் ஹலோ வியூவர்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் நீங்கள் எந்த போகிறீங்க அப்படின்னா ஹோலி லேண்ட்லார்க் M2 மைக்கோடைய அன்பாக்சிங் அண்டு வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் வந்து கேன்சலேஷன் எப்படி இருக்குது, ஸோ இந்த மைக் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு லெட்ஸ் கெட் இன் டச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்டு பேக் சைடில் வி ஆர் ஹியர் ஃபார் யூ அப்படின்னு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இமோஜ் ஓகேவோ அதை வந்து நீங்கள் ஒரு இதில் ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மைக் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த அடுத்து வந்துட்டு வாவ் வாவ் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பவுச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மைக் நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் கேபிள் இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சிக்கு வந்து கனெக்டர் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனுடைய கனெக்டர். எங்கேருந்து ஓப்பன் பண்ணுறது நினைக்கிறேன். ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பேக்டான ஒரு மைக்கு, அதுவும் ₹1 சைஸில் தான் இருக்குது. அண்ட் ஸோ 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமரா இருக்கு இல்லையா, ஸோ கேமராவில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஜாக்கோட வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம மொபைலில் தான் ஷூட் பண்ணுறோம். இது கேமரா இருந்தது அப்படின்னா அப்புறம் இது கேமரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 ஹவர்ஸ் வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 40 ஹவர்ஸ்க்கு உண்டான பேட்டரி பேக்கப்போடு இது வந்து கொடுக்குறாங்க நமக்கு. இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்துட்டு ஆன் ஆயிரும். இந்த இது ப்ளூ கலர் இருக்குங்க இல்லைங்களா, ஸோ இந்த இது அதே வந்து எகைன் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்துட்டு ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டைப், அதாவது செம்ம டைப் மேக்னெட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டாலர் மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ அதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டாலர் மாதிரி கூட மாட்டிட்டு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு வைங்களேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பார்த்தாச்சு. இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் சிஸ்டம் வந்து போய் பார்க்குறோம்.
இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஃபோனுடைய கேமராவில் ரெக்கார்ட் ஆகிற வாய்ஸில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு ஒத்தா இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் ஏரியாவை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பவர் லூம் தான், தறிப்பற்ற சத்தம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆன் பண்ணிட்டு பேசுகிறேன். ஸோ இது ஜஸ்ட்டு இந்த எல்லோ கலர்னு இருக்கிறது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகி தான் எரியும். தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதனோட கனெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மைக்கில் தான் வந்து இப்போ நான் வந்துட்டு இது பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரெக்கார்டு வந்து நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ப்ரீவியஸில் அதாவது வித்தவுட் மைக்கோடு பேசும்போது எப்படி இருந்தது, வித்து இப்போ வந்து இது எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இப்போ வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா க்ரீன் கலரில் வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனுடைய ரெக்கார்டில் பேசினேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்கில் நான் அதாவது வித்தவுட் நாய்ஸ் கேன்சலேஷனோட பேசுனது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மைக்கை வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ உள்ள வித்தவுட் நாய்ஸ் கேன்சலேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் வந்துட்டு சரௌண்டிங் வந்து கொஞ்சம் நாய்ஸஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு ஒரு இந்த எல்லோ பட்டனை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ண அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்கேன். சேம் அதே தான், ஃபேன் ஓடுது, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் நாய்ஸ் இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸில் இருந்ததும் தென் இப்போ இருக்கிறதும் வந்து எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அவுட்டோரில் ஷூட் பண்ண வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, அப்புறமா வீட்டுக்குள்ளே ஷூட் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. நார்மலாக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுற இந்த வாய்ஸ் மாதிரியே தான் வந்துட்டு மைக் ஆன் பண்ணும்போது இருந்தது. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருந்தது. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அண்ட் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளுடைய சேனல்ல ஒரு வீடியோ, அதுவும் இல்லாம நான் வந்துட்டு ஒரு மைக் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்கணும்னு சொல்லி வாங்கின மைக் இது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒத்தாவே இல்லை. சவுண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியுமே இல்லை. ஸோ நீங்க இந்த மைக் வாங்கி யூஸ் பண்றீங்க, இல்ல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டிஎம் பண்ணுங்க. எனக்கு ஒரு வேலை வந்துட்டு இதை கரெக்டா யூஸ் பண்ண தெரியலையா, இல்ல அப்படின்னா வந்துட்டு வேற எதனாவது அப்டேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி மறக்காம நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஆகாஷ்.